அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குன்றத்தூர் முருகன் கோவில் தான். ஆமாங்க, இன்றைக்கி எங்களுக்கு 8வது வருஷம் திருமண நாள். ஸோ அதனால் குடும்பத்தோடு சாமி கும்பிட்லான்னு கோவிலுக்கு வந்திருக்கோம். இவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, ரேஷ்வாந்த் என் பையன். ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் கோவிலுக்கு வந்தோடனே. டான்ஸ்லாம் ஆடி காமிச்சான். அப்புறம் எந்த கோயிலுடா வந்துக்கிறோன்னு கேட்டால், முருகன் கோயில் கரெக்டாக சொல்லிட்டான். ஆனால் எந்த ஊருன்னு கேட்டால், இங்கே ஐஸ்கிரீம் விற்பாங்க, பொம்மை வைப்பாங்க, அதை தான் சொல்கிறான். ஸோ வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். அதனால் எங்கள் வீட்டுக்காரம்மா பாருங்கள், வந்த உடனே அடுத்த வருஷம் எப்படியாவது நம்ம தனியாக வீடு கட்டிடணும்னு சொல்லிவிட்டு, கல்வீடு அங்கே எல்லாம் நிறைய பேர் கட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அது ஒரு நம்பிக்கை. அதனால் அவங்க ஒரு கல்வீடு கட்டிகிட்ருக்காங்க. சரி, அவங்க நம்பிக்கை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது, கட்டட்டும். அவங்க கட்டுற மாதிரியே அடுத்த வருஷம் வீடு கட்டிட்டா நல்லது தான். முருகன் அருளால் நடந்தால் ரொம்ப ஹாப்பி தான். பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 7 மணி, அந்த 7 7:15 அந்த மாதிரி டைமுக்கு வந்தோம். கூட்டம் ஈவினிங் வந்ததுனால, அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ அதனால் ஈவினிங் வந்ததால் கூட்டம் கம்மி தான், கூட்டமே இல்லை. போனோம், போய் நல்லா சாமியை பார்த்தோம். கொஞ்ச நேரம் நிற்க வச்சு, இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்தால் அப்படி க்யூவில் அப்படி வருவோம், சாமி பார்த்துட்டு அப்படி அமுச்சிடுவாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒரு 10 நிமிஷம் நின்று நல்லா சாமி பார்த்து நல்லா வேண்டிட்டு தான் வந்தோம். உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த டெம்பிள் தாங்க இது. நான் ஒரு வாட்டி வரும்போதும் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வருவேன். அது நடந்திருக்கு. ஏதோ முருகன் அருளால் சில விஷயங்கள் எனக்கு நடந்திருக்கு. அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன். உண்மையிலேயே சக்தி வாய்ந்த கோவில் தான். வாங்க, கோவில் குன்றத்தூர் நத்தம் முருகன் கோவில். டைம் இருந்தால் ஒரு வாட்டி வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ கண்டிப்பாக அது நடக்கும். உண்மையான பக்தியோட. சும்மா டைம் பாஸ்க்கு வர்றது அப்படிலாம் அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ நல்லபடியாக வாங்க, சாமி கும்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.